அதாவது 58 அம்மானையில அந்த சான்றோருடைய அந்த வாழ்வியலை சொல்லும்போது, கலியுகத்தினுடைய அந்த ஆரம்ப நிலை, அதாவது கலியன் கழிச்சு பிறப்பிக்கப்படுவதற்கு முன்பாக, அதாவது இந்த மாதிரியான ஒரு கலிமாய எண்ணம் மக்களுக்கு வருவதற்கு முன்பாக இருந்த நிலையை ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் உள்ள அனைவரையும் நம்ம இந்த இடத்துல அரசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எப்படி நடந்து கொள்ளணும் அந்த ஆட்சி என்பது போக ஒரு 4 விஷயம் சொல்கிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா, அந்த அரசனானவன் என்ன பண்றான்னா, எந்த ஒரு கோவிலும் திறம்பட நிர்வகிக்கிறான். அந்த கோயிலினுடைய சுவர்கள், அந்த மண்டபங்கள், இதுல எதுவுமே தேய்வுகளோ எந்த விதமான இடர்பாடுகளோ வராம அந்த கண்ணும் கருத்துமாக அந்த கோவிலை பராமரிக்கின்றான். அதுபோல அந்த கோயிலை போன்று இறைவன் அளித்திருக்க கொடையான கிணறுகள், அந்த குளங்கரைகள், இவைகள் அந்த நீர்நிலைகளை எல்லாம் ரொம்ப அதையும் என்ன பண்றான், எந்தவித தெய்வம் வராம அதை முழுமையாக பராமரிக்கின்றான். இதுதான் அவனுடைய முதல் வேலையாக அங்கு இருக்கின்றது. இரண்டாவதாக பார்த்தோம்னா, எளியோர் வலியோருக்கு ஒரு வழக்கு வச்சு பேச மாட்டான். அங்க என்ன நடக்கிறதோ நேர்மையான தீர்ப்பு, நேர்மையான ஒரு நீதி வழங்கக்கூடிய அந்த நீதி பரிபாலனத்தை அவன் செய்து கொண்டிருந்தான். அதாவது வலியோருக்கு ஒரு வழக்கு, எளியோருக்கு ஒரு வழக்கு வச்சு அவங்க பேசுவது அல்ல. இதுதான் அவனுடைய 2வது செயல்பாடுகளாக அங்க இருக்கிறது. 3வதா பாத்தீங்கன்னா, முடியாதவங்க, அதாவது எந்த விதத்திலும் வழி இல்லாத ஏழைகளுக்கு அன்ன மடம் வைத்து அவங்களுக்கு என்ன பண்றான், பிச்சை கொடுத்து அவங்களுடைய பசி ஆட்டுகின்றான். அதுபோல வெளிநாடுகள்ல இருந்து வந்திருக்கவங்க, வியாபாரிகள், அப்படிப்பட்ட வழிபோக்கர்களுக்கெல்லாம் என்ன பண்றான், அது மாதிரி ஒவ்வொரு ஸ்தலங்களை சென்று இறைவனை வழிபடக்கூடிய மக்கள், இப்படி எல்லோருக்கும் தண்ணீர் பந்தல் வைத்து அவன் சேவை ஆற்றுகின்றான். அதாவது அன்னமடம் வைத்து அவனுடைய சேவை இருக்கின்றது, தண்ணீர் பந்தல் வைத்து தாகம் தீர்க்கக்கூடிய சேவை. இந்த 2ஐயும் சேர்த்து செய்யறான். இது 3வதாக. 4வதாக பாத்தீங்கன்னா, அந்த மக்கள் தன்னுடைய மக்களிடமிருந்து ஒரு குறைந்த தொகையை வரியாக வசூல் செய்து, அந்த வரி வசூல் செய்த தொகையில், அந்த பணத்திலே அந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை ஒவ்வொரு விஷயமும் அவன் ஆழ்ந்து சிந்தித்து அதை செயல்படுத்துகின்றான். அந்த மக்களுக்கு நல்வாழ்வு பெறுவதற்கு நம்ம என்னென்ன செய்யணும், அவங்க சுபிட்சமாக வாழ்வதற்கு என்னென்ன செய்யணும், இதை அந்த அரசனும் அந்த அவன் தலைமையிலான அந்த அரசாங்கமும் செய்கிறது. இதுதான் அந்த நம்ம ஆதி காலங்கள்ல நம்மளுடைய இருந்த அரச முறை, அரசாங்கம் நடத்தும் முறை. ஆனா